சட்டசபையில் ஒரு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது என்ன தீர்மானம் அப்படின்னா, அதுதான் தொகுதி மறுவரைக்கு எதிரான ஒரு தீர்மானம். ஆனால் இந்த விஷயத்தில் தான் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குது. இந்த தீர்மானத்தை சில கட்சிகள் ஆதரிச்சிருக்காங்க, ஒரு சில கட்சிகள் எதிர்த்திருக்காங்க. அப்படின்னா ஏன் ஆதரிச்சாங்க, ஏன் எதிர்த்தாங்க? உண்மையில் தொகுதி மறுவரைனா என்ன அப்படின்ற கேள்விக்கான விடையும் நம்ம பார்க்கணும். அது நடந்தால் தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ முதல்ல சட்டசபையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தமிழ்நாடு சட்டசபையில் முதலமைச்சர் சார்பில் தொகுதி மறுவரை தொடர்பாக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இந்த தீர்மானத்தோட முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய மக்களவையில் இருக்கக்கூடிய அந்த 543 தொகுதிகளோட எண்ணிக்கையை அப்படியே பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த மக்களவை பிரதிநிதித்துவமும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கொண்டு வந்த தீர்மானத்தோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தணும். அதுக்காக தொகுதி மறுவரையை காத்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற தொகுதியின் அடிப்படையிலேயே அதை அதாவது பெண்கள் இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு தீர்மானத்தில் வலியுறுத்தியிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் இது குறித்து பேசும்போது, நமது குடும்பத்தில் பாட்டி, அம்மா, அக்கா, தங்கையை பற்றின தீர்மானம் இது. மிகப்பெரிய பணம் இருந்தால் வீட்டுக்கோ, பொருளாதாரம் இருந்தால் நாட்டுக்கோ பெரிய பெயர் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்காங்க. உண்மையில் பெண்கள் தனிப்பட்ட முறையில் சமூகத்தில் உயர்ந்தால் மட்டும்தான் சமூகத்துக்கு ஒரு நல்ல பெயர் வரும். பெண்கள் இடஒதுக்கீடு என்பது சலுகை கிடையாது, ஒரு சமூக நிதி அப்படின்னு பேசினார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. பெண்களுக்கான முன்னுரிமை வழங்குறதுல இந்தியாவுக்கே தாவேக அரசு தான் முன் உதாரணமாக இருக்கு அப்படின்னு பேசினார். உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டால் பெண்களோட தலைமை பண்பு நிரூபிக்கப்பட்டிருக்கு இப்படின்னு சொல்லி மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை தாமதிக்கக்கூடாது, மத்திய அரசு உடனே அமல்படுத்தணும் அப்படின்னு அதில் வலியுறுத்தினார். அதே மாதிரி மக்களவையில் இருக்கக்கூடிய அந்த 543 என்ற அளவில் அந்த உறுப்பினர் எண்ணிக்கையை நிரந்தரமாக வச்சிருக்கணும். வரக்கூடிய பொது தேர்தலில் பெண்களுக்கு 1/3 அப்படின்னு இடம் அளிக்கணும் அப்படின்னு கூறி அந்த தொகுதி மறுவரைக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை அவர் முன்மொழிஞ்சார். இந்த தீர்மானத்துக்கு திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் ஆதரவு தெரிவித்தாங்க. அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், தாவேக கொண்டு வந்த தீர்மானத்தை அதற்கு எதிர்ப்பான மனநிலையில் இருக்கக்கூடிய திமுக எப்படி ஆதரிச்சுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஏன்னா கொண்டு வந்த தீர்மானம் அப்படி. ஏன்னா ஏற்கனவே கடந்த கால திமுக ஆட்சியிலே தொகுதி மறுவரையை அப்போ இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக எதிர்த்தாரு. பல கூட்டங்கள் நடத்தியிருந்தாங்க. அந்த நகலை கூட எரிச்ச அந்த விஷயங்களை நம்ம பார்த்துருந்தோம். அதன் அடிப்படையில் தான் தொகுதி மறுவரைக்கான எதிரான தீர்மானத்தை திமுக எதிர்த்திருக்காங்க. அதே நேரத்தில் பெண்கள் இடஒதுக்கீடுக்கு ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி, இப்போ இங்கே நமக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி வருது. தொகுதி மறுவரைனா முதல்ல என்ன அப்படின்னு அதை நம்ம சிம்பிளாக தெரிஞ்சுக்கோம். ஏற்கனவே இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். நம்ம நாட்டில் மக்கள் தொகை எல்லா மாநிலத்திலையும் ஒரே மாதிரி இருக்காது. சில மாநிலங்களில் மக்கள் தொகை வேகமாக அதிகரிச்சிருக்கும், சில மாநிலங்களில் மக்கள் தொகையோட வளர்ச்சி குறைவாக இருக்கும். காலப்போக்கில் இதை அடிப்படையாக வச்சு தேர்தல் தொகுதிகளோட எல்லையை மாற்ற வேண்டிய தேவை வரும். அப்போ எந்த பகுதி எந்த தொகுதியில் இருக்கணும், ஒவ்வொரு தொகுதியிலுமே எவ்வளவு மக்கள் இருக்கணும், மாநிலங்களுக்கு எவ்வளவு அந்த நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் இருக்கணும், இப்படிங்கிறதெல்லாம் மறுசீரமைக்கக்கூடிய ஒரு செயல்முறையை தான் தொகுதி மறுவரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இது வெறும் தொகுதி எல்லையை மாற்றக்கூடிய விஷயம் மட்டும் கிடையாது. மாநிலங்களுக்கு எவ்வளவு மக்கள் தொகுதிகள் கிடைக்குது அப்படிங்கிறது தொடர்பில் இந்த விஷயம் இருக்குது. அதனால தான் தமிழ்நாடு இந்த விஷயத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. சரி, அப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ தமிழ்நாடு பல ஆண்டுகளாக மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்திய ஒரு மாநிலங்களில் ஒன்றா இருக்குது. உதாரணமாக குடும்ப கட்டுப்பாடு, பெண்களோட கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல காரணங்களால் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் குறைஞ்சிருக்கு. இது ஒரு வகையில் பார்த்தா நல்ல விஷயமாகவும் பார்க்கப்படுது. ஆனால் இப்போ தமிழ்நாடு கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியிருக்கோம், இதனால் நம்மளோட நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைஞ்சிடுமா? அதுதான் பிரச்சனை. உதாரணத்துக்கு ஒரு மாநிலம் மக்கள் தொகை வேகமாக அதிகரிக்க விடாமல் கட்டுப்படுத்துது. இன்னொரு மாநிலத்தில் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. இப்போ மக்கள் தொகையை மட்டும் அடிப்படையாக வச்சு அந்த மக்களவை தொகுதியை நீங்கள் மறுபடியும் பிரித்தா மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற மாநிலங்களுக்கு அதிக தொகுதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ தமிழ்நாடு மாதிரி மக்கள் தொகையை வளர்ச்சியை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு
இந்த அரசியல் பிரதிநிதித்துவம் குறைய வாய்ப்பு இருக்குன்னு அப்போ இதுதான் தமிழ்நாட்டோட கவலையாக இருக்குது. இதுக்காக தான் எதிர்க்கிறாங்க. சரி, அப்போ திமுக ஏன் இந்த தீர்மானத்தை ஆதரிக்குது அப்படின்னு திமுகவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டோட தற்போதைய மக்களவை பிரதிநிதித்துவம் எந்த காரணத்துக்காகவும் குறையக்கூடாது, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதுக்காக தமிழ்நாடு அரசியல் ரீதியாக பாதிக்கக்கூடாது, இந்த தீர்மானத்தை திமுக ஆதரிக்குது அப்படின்னு பேசுனாங்க. இந்த தீர்மானம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் என்ன பேசினாருன்னா, எம்பிக்களோட எண்ணிக்கை குறைக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், தமிழகத்தோட விகிதாச்சாரம் குறையக்கூடாது அப்படின்னு இதே சட்டசபையில் ஸ்டாலின் தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு. திமுக அமைச்சரவை கூட்டம் நடத்திய கடந்த ஆண்டு மார்ச்சில் அனைத்து கட்சி கூட்டமும் நடத்தணும். அதில் இந்த ஃபேர் டீ லிமிடேஷன் தலைப்பில் 5 மாநில முதல்வர்கள் 10 கட்சிகளுக்கு கடிதம் எழுதி நடவடிக்கை எடுத்தார் ஸ்டாலின் அப்படின்னு. திமுகவோட எதிர்ப்பால தான் இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னார். அதே நேரத்தில் 33% மகளிர் இடஒதுக்கீடை முழு மனதுடன் திமுக ஆதரிக்குது, அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் பேசினார். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு கட்சியோட மட்டும் நிலைப்பாடு கிடையாது. தமிழ்நாட்டோட மக்களவை பிரதிநிதித்துவம் குறையக்கூடாதுன்ற கருத்து தமிழ்நாட்டில் பல கட்சிகளிடமும் இருக்குது. அதனால தான் இந்த தீர்மானத்துக்கு திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அதிமுக ஏன் எதிர்க்குது? இங்கே தான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நிலைப்பாடு வருது. அதிமுக தரப்போட முக்கியமான வாதம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டோட தற்போதைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க இருக்காங்க. அதே நேரத்தில் தமிழ்நாடு இப்போ மக்களவையில் பெற்றிருக்கக்கூடிய அந்த பிரதிநிதித்துவோட பங்கு குறையக்கூடாதுன்ற விஷயத்தில் அதிமுகவும் கவனம் செலுத்துது. ஆனால் அதே நேரத்தில் மறுவரை நடந்தால் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் தொகுதி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று இருந்தது அப்படின்னா அதை ஏன் முழுமையாக நம்ம மறுக்கணும் அப்படிங்கிறதுல தான் அதிமுக தரப்பில் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்குது. அதாவது தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது, அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய கூடுதல் வாய்ப்பையும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அதிமுகவோட முக்கியமான வாதமாக இருக்குது. அதனால தான் இந்த தீர்மானத்தை அதிமுக எதிர்க்கிறாங்க. இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது, விகிதாச்சாரம் பாதிக்கப்படாத உறுதி செய்யுமாறு மத்திய அமைச்சரிடம் அதிமுக ஏற்கனவே வலியுறுத்தியிருக்கு. அதிமுக கோரிக்கையை ஏற்று தான் உறுப்பினர் எண்ணிக்கையை குறையாது அப்படின்னு மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதி அளிச்சிருக்காரு. அதே நேரத்தில் 7.18 விகிதாச்சாரம் குறையக்கூடாது என்ற அதிமுகவோட நிலைப்பாட்டால தான் தமிழகத்துக்கான எம்பிக்களோட எண்ணிக்கை 39லேருந்து 59ஆக உயர்வதற்கும் தொகுதி மறுவரை வழிவகை செய்யும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதாவது அரசியல் காரணங்கள் இந்த பரபரப்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் தாவேக அரசு தொகுதி மறுவரையை தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கு. தொகுதி மறுவரை மசோதா பாதகமானதா சாதகமானதா இப்படின்ற தெரியாத நிலையில இந்த தனி தீர்மானத்துக்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படின்னு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். சரி, பாமக ஏன் எதிர்க்குது அப்படின்னு பார்த்தா பாமகவோட எதிர்ப்பும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஏன்னா ஏற்கனவே தொகுதி மறுவரை தொடர்பாக தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்போ மீண்டும் இதே மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வர அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் பாமக தரப்போட கேள்வி. அப்போ தமிழ்நாட்டோட உரிமை பாதுகாக்க கூடாதுன்னு பாமக சொல்லலை. ஆனால் ஏற்கனவே ஒரு தீர்மானம் இருக்கும்போது மறுபடியும் இந்த விஷயத்தை தீர்மானமாக கொண்டு வர்றது தேவையில்லாதது அப்படிங்கிறது பாமகவோட எதிர்ப்புக்கான காரணமாக இருக்குது. ஏன்னா இது குறித்து பாமக சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் பேசும்போது, இந்த தொகுதி மறுவரையை 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி செஞ்சோன்னா பாமக கடுமையாக எதிர்க்கும் அப்படின்னு சொன்னார். சும்மா இந்த செவி வழி செய்தியை வச்சு தொகுதி மறுவரை தொடர்பாக தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தாக்கல் செய்த தீர்மானத்தை முதலமைச்சர் திரும்ப பெறணும். இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கலை. இது தொடர்பாக சட்டசபையில் தீர்மானம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டதுனால தமிழ்நாட்டில் இருவேறு நிலைப்பாடு என்றது போல் ஆயிடும் அப்படின்னு கணேஷ்குமார் சொன்னார். சரி, இப்போ பாஜக ஏன் எதிர்க்குது அப்படின்னு பார்த்தா பாஜகவோட நிலைப்பாடு என்னன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவத்தை மறுசீரமைக்கிறது தொடர்பாக அரசியல் மற்றும் அரசியலமைப்பு நடைமுறையை முழுமையாக நாம் நிராகரிக்க முடியாது அப்படின்னு பாஜக தரப்பில் சொல்லுது. இதில் தான் தேசிய அளவில் ஒரு பெரிய விவாதமே இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஒரு மாநிலத்தில் மக்கள் அதிகமாக இருந்தால் அந்த மக்களுக்கு அதற்கேற்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது. இன்னொரு பக்கம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய அந்த மாநிலங்களுக்கு அதுக்கான அரசியல் தண்டனை கிடைக்கக்கூடாது அப்படின்னு இன்னொரு வாதமும் இருக்குது. அப்போ இந்த 2 வாதங்களும் முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த விவகாரத்தை வெறும் வடக்கு, அதாவது வட மாநிலங்கள் தென் மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கறது சரியாக இருக்காது. ஏன்னா
இது அதை விட பெரிய அரசியலமைப்பு சார்ந்த ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் கொடுக்கணுமா அல்லது மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அரசியல் சமநிலையை பாதுகாக்கணுமா, இந்த ரெண்டு விஷயங்களையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும், இதுதான் உண்மையான கேள்வியாக இருக்குது. இப்போ இது குறித்து தாவேக அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசினதும் முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு. அவர் பேசும்போது என்ன பேசினார் அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவமே இல்லாத போது அரசியலமைப்பில் முதல் தீர்மானம் கொண்டு வந்தது தமிழ்நாடு அப்படின்னு பாராட்டினார். அதே நேரத்தில் அரசியல் ரீதியில் மாறுபட்ட கருத்தில் இருந்தாலும் இந்த தனி தீர்மானத்தை ஆதரித்த எதிர்க்கட்சி தலைவருக்கு நன்றி அப்படின்னு சொன்னார். மேலும் அண்ணாவின் கொள்கை திமுக அதிமுகவுக்கு மட்டும் இல்லை, அவரது கொள்கை வழியில் வந்த தாவேக்காவுக்கும் உண்டு அப்படின்னு சொன்னார். இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னார். அதாவது 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தாலே ஒரு பிரதமரை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இப்போ இருக்குது. அந்த நிலையை நம்ம மாற்றணும். அதிகாரம் இந்த குஜராத்து ஊபிக்கு மட்டும் கிடையாது, நமது குரல் அதிகாரம் பிரதமராக ஒழிக்கணும் அப்படின்னு பேசினார். அப்போ இந்த தீர்மானங்கிறது காங்கிரஸ் பாஜக என்பது கிடையாது, மாநில சுயாட்சியை நிலைநிறுத்துவதற்கான ஒரு தீர்மானம். பேரவையில் குறைவான எண்ணிக்கையில் உள்ள பாஜக காங்கிரஸின் நிலை நாளை நாடாளுமன்றத்தில் நமக்கு வரக்கூடாது. பாஜக உறுப்பினராக இருந்தாலும் இந்த தீர்மானத்தில் தமிழன் என்ற முறையில் செயல்படுங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசினார். ஒரு வழியாக இறுதியில் தீர்மானமும் நிறைவேறிச்சு. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா 543 தொகுதிகளை ஏன் அப்படியே வச்சிருக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு சொல்லுது. தமிழ்நாடோட வாதம் ரொம்ப சிம்பிள். இப்போ இருக்கிற 543 மக்களவை தொகுதிகளோட மாநில வாரியான பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்கணும். புதிய மக்கள் தொகை கணக்கை மட்டும் வச்சு மறுவரை செஞ்சால் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற மாநிலங்களுக்கு அதிக இடம் போகலாம். அப்போ தென் மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் தமிழ்நாடு மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களோட பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்க ஒரு நிரந்தர ஏற்பாடு வேணும் அப்படின்னு கேட்குது. இப்போ இது ஒரு புறம் இருக்க, பெண்கள் இடஒதுக்கீடு ஏன் இந்த விவாதத்துக்குள்ளே வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதாவது பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குகிற சட்டம் ஏற்கனவே கொண்டு வந்திருக்கு. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த தொகுதி மறுவரை தொடர்பான செயல்முறையோட இணைக்கப்பட்டிருப்பது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது. தமிழ்நாடு என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க தொகுதி மறுவரையை காத்திருக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இருக்கிற 543 தொகுதியின் அடிப்படையிலேயே பெண்களுக்கு 33% பிரதிநிதித்துவத்தை அமல்படுத்தலாம் அப்படின்னு தமிழ்நாடு சொல்லுது. இதையும் தமிழ்நாடு இந்த தீர்மானத்தில் முக்கியமாக வலியுறுத்திருக்கு. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியாச்சு, தொகுதி மறுவரை இனிமேல் நடக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு தீர்மானம். அதாவது தமிழ்நாடு சட்டசபை தன்னோட அரசியல் நிலைப்பாட்டை பதிவு பண்ணி அதை மத்திய அரசுக்கு தெரிவிச்சிருக்கு. தொகுதி மறுவரை என்பது தேசிய அளவில் நடைபெறக்கூடிய ஒரு செயல்முறை. அதனால் அடுத்த கட்டத்தில் மத்திய அரசு என்ன முடிவு எடுக்குது, நாடாளுமன்றத்தில் என்ன விவாதம் நடக்க போகுது, தொகுதி மறுவரைக்கான அளவுகோல் என்னவா இருக்கும், தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் எப்படி பாதுகாக்கப்படும், இதுதான் இனிமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படின்னா சட்டசபையில் நடந்ததை ஒரே வரியில் சொன்னால் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு சட்டசபை தொகுதி மறுவரை காரணமாக தமிழ்நாட்டோட மக்களவை பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கு. திமுக உள்ளிட்ட கட்சிகள் இதை ஆதரிச்சிருக்காங்க, அதிமுக பாமக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்த்திருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம், ஆதரிக்க கட்சிகளும் எதிர்க்கிற கட்சிகளும் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்படணும் அப்படின்ற விஷயத்தில் வெவ்வேறு வார்த்தைகளை பேசினாலும் அவர்களுடைய அணுகுமுறை வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் ஒருத்தர் சொல்கிறது தற்போதைய அமைப்பை பாதுகாப்போம், இன்னொருத்தர் சொல்கிறது பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது, கூடுதல் வாய்ப்பையும் நம்ம இழக்கக்கூடாது. இது அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பேசினது. இன்னொருத்தர் சொல்கிறது ஏற்கனவே தீர்மானம் இருக்கும்போது ஏன் இதை நீங்கள் மறுபடியும் தீர்மானம் கொண்டு வரீங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியுமே ஒவ்வொரு அரசியல் நிலைப்பாடு இருக்குது. ஆனால் எல்லாருமே சொன்னது பிரதிநிதித்துவம் பாதிக்கக்கூடாது, பிரதிநிதித்துவம் கூடுதலாக கிடைச்சா அதை நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தில் நாம் ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். இரண்டு பக்கத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகவாதம். அதே நேரத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு அதற்காக அரசியல் பிரதிநிதித்துவ இழப்பு வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நியாயமான கேள்வி. அதனால் இது வெறும் ஒரு கட்சிக்கு ஆதரவு இன்னொரு கட்சிக்கு எதிர்ப்பு அப்படின்ற அளவில் முடிஞ்சு போகிற விஷயம் கிடையாது. இது வருங்காலத்தில் தமிழ்நாட்டோட நாடாளுமன்ற அரசியலையே பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரமாக பார்க்கப்படுது. சட்டசபையில் ஒரு தீர்மானம்
தீர்மானம் நிறைவேறிருக்கு. ஆனால் உண்மையான விவாதம் இனிமேல தான் ஆரம்பமாக போகுது. தொகுதி மறுவரை நடந்தால் தமிழ்நாட்டுக்கு உண்மையிலே எந்த அளவுக்கு பாதிப்பு வரப்போகுது, எந்த மாநிலங்களுக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கலாம், மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்க முடியும், இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் பொறுத்திருந்து பார்க்க முடியும். இந்த தொகுதி மறுவரை குறித்தும் பெண்கள் இடஒதுக்கீடு குறித்தும் தமிழக அரசோட இந்த தீர்மானம் குறித்தும் பொதுமக்களாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் உங்கள் வினோத். இது ஃபயர்லைன் தமிழ். மீண்டும் ஒரு உண்மையான செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.